हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणयदिद्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूरमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यबर्हधातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतद्व्रतं मम। मित्रभावेन सम्प्राप्तं न त्यजेयं कथञ्चन दोषो यद्यपि तस्य स्यात् सतां एतत् अगर्हितम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। कपिलवासुदेव भगवानुடைய அவதாரம் சாங்கிய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பிரகாசப்படுத்துவதற்காக என்று அவதாரத்திலேயே சொல்லப்படுறது. சாங்கியாச்சாரியைஹி அப்படின்னு வரும். ஒவ்வொரு காலத்திலையும் பகவானுடைய அவதாரமோ மகான்களுடைய அவதாரமோ ஏற்பட்டு தான் இருக்கும். அந்தந்த காலத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரி. அந்த காலம் அப்பொழுது வர்ணாசிரம தர்மம் கெட்டு போயிருந்ததுன்னா வர்ணாசிரம தர்மத்தை மறுபடியும் பிரகாசப்படுத்துவதற்கு பகவான் ஒரு அவதாரம் பண்ணுவார். இல்லை தேவர்கள்லாம் அவஸ்தைப்படுறா, லோகத்தில் மக்கள்லாம் அவஸ்தைப்படுறா ஒரு ராட்சசனால அசுரனால அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ராட்சசனை அசுரனை சம்ஹாரம் பண்ணுவதற்குன்னு ஒரு அவதாரம் எடுப்பார்.
இல்லை தர்மம் அப்படிங்கிறது எப்படி எப்பேற்பட்டது, அந்த தர்மத்தை எப்படி காப்பாற்றணும், தர்மம் தலை குனிந்து அதர்மம் தலை தூக்கினா அந்த அதர்மத்தை ஒடுக்குவதற்காக அவதாரம் பண்ணுறது. யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதன்னு எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு கஷ்டம் ஏற்படுகின்றதோ அப்போ அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அவதரிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தர்மத்துக்காகவும், இல்லை வேதம் நஷ்டமடைஞ்செடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த வேதத்தை உத்தாரணம் பண்ணணும் என்பதற்காக சில அவதாரங்களும், க்ஷத்ரியர்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கு, அதர்ம அரசாட்சி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த க்ஷத்ரியர்களை ஒடுக்குவதற்காக எடுக்கக்கூடிய சில அவதாரங்கள், இப்படி பகவானுடைய அவதாரம் அந்தந்த காலத்துக்கு அந்தந்த சமயத்துக்கு எது நஷ்டம் அடைஞ்சிருக்கோ அதை பிரகாசப்படுத்துவா. ஜனங்கள்லாம் கபட்டமாக இருக்கா, பொறாமை குணம் உடையவர்களாக இருக்கா, ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லை, எல்லளவும் பக்தி ஞான வைராக்கியமும் இல்லை, அவர்களுக்கு பக்தி ஞான வைராக்கியத்தையாவது சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அந்த பகவன் நாமத்தையாவது சொல்லிக் கொடுக்கணும்னு சில அவதாரம் எடுப்பார். அதுபோல கபில அவதாரம் அப்படிங்கிறதும் சாங்கிய யோகம் என்கின்ற ஒரு யோகம் அவர் அவதரிக்கக்கூடிய காலத்தில் நஷ்டமாயிருந்தது. அந்த நஷ்டப்பட்ட அந்த சாங்கிய யோகத்தை மறுபடியும் பிரகாசப்படுத்தணும் என்று அவதரித்தாராம். இன்றைக்கும் கபில பகவான் எங்கே அவதரித்தார்? இன்றைக்கும் சொல்லியிருக்கா பெரியோர்கள்லாம். கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கே அமெரிக்காவில், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் சுபாவத்திலேயே அவர்களுடைய கண்கள் அங்கே பிறந்தவா நீல கலரில் ப்ளூ கலரில் இருக்குமா. அவர்களுடைய முடியில் ஒரு இது சொல்கிறா. இந்த மாதிரி இருக்கிற இவாளுக்கு ஒரு லட்சணம் எதனாலன்னா கபில பகவான் அங்கே இருந்தார்னு சொல்கிறா. வெளிநாட்டுக்கு போய் அவதரிச்சாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய 7 தீபங்கள் சொல்லியிருக்கு. நம்முடைய பூமி 7 தீபங்கள், அதில் ஜம்பூத்வீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மலித்வீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், சாக்கரத்வீபம், புஷ்கர சம்யா என்று 7 தீபம். அதில் கிரௌஞ்சத்வீபம் அப்படிங்கிறது அமெரிக்காவை தான் சொல்கிறது. நம்முடைய தேசம் அவ்வளவு, பாரத தேசம் அவ்வளவு விஸ்தாரமானது. இன்றைக்கு அது அவரவர்கள் பிரிச்சுன்றதுனால அவர்கள் அந்தந்த தேசத்தை அவர்கள் சக்திக்கு உட்பட்டு இது நாங்கள் கண்டுபிடிச்ச தேசம், இது நீங்கள் கண்டுபிடிச்ச தேசம் அப்படின்னு பாரத தேசத்தை இப்போ இத்தினோண்டா சுருக்கிட்டா. இதுக்கெல்லாம் இதிகாச புராணங்கள்லாம் இருக்கு பிரமாணம். கபில பகவானுடைய கண் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு, நீல கலரில். இன்றைக்கும் கலிஃபோர்னியாவில் ஒரு இடம் ஆஷ் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் ஆஷ் ஐலாண்ட். என்னன்னா சாம்பல். என்ன சாம்பல் இது அப்படின்னா, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, சகர சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள் 60,000 பேர்.
சகர சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணுவார். அந்த அஸ்வத்தை குதிரையை தேவேந்திரன் திருடிண்டு கபிலவாசுதேவ பகவானுடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் வச்சிடுவார். கபிலவாசுதேவ பகவான் அந்த ஆசிரமத்தில் தபசு பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த இடத்துக்கு சகர சக்கரவர்த்தியினுடைய 60,000 புத்திரர்கள் தேடிட்டு வரும்போது சமுத்திரத்து அந்த குதிரையினுடைய கால் அச்சு வச்சு தேடிட்டு வரா அடையாளம். அப்படி தேடிட்டு வரும்போது சமுத்திரத்துக்கு இடையில பூமியை பொழந்துண்டு குதிரை போன ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கால் பதிவு இல்லை. அப்போ அவர்கள் அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிச்சா. 60,000 பேரும் தோண்டினா. அதனால ஒரு சமுத்திரம் உண்டாச்சு. அதுக்கு சாகரம் அப்படின்னு பேர். சகர சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்களால் தோண்டப்பட்டதுனால அதற்கு சாகரம் என்று பேர். அப்போ 60,000 பேர் அப்படி தோண்டி போய் பார்த்தா கபிலவாசுதேவ பகவானுடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுதான். அவர் தபசு பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் குதிரையை திருடின்று போயிட்டார்னு வாழலாம் அவரை தண்டிக்கிறதுக்கு போவா. அப்போ கபிலவாசுதேவ பகவான் கண்ணை அப்படி திறப்பார். திறந்தா அவர்களை பார்த்தார். 60,000 பேரும் அங்கேயே சாம்பலாயிடுவா. அதுதான் ஆஷ் ஐலாண்ட் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதனால அப்பேற்பட்ட கபிலவாசுதேவ பகவான் சாங்கிய யோகம் அப்படிங்கிற யோகத்தை பிரகாசப்படுத்தணும் என்று அவதாரம் பண்ணார்னு சொல்லியிருக்கு. அதில் ஞான யோகத்தை பற்றி நேற்றைக்கு தெரிஞ்சிட்டோம். ஞானம்ங்கிறது சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை. சரீரம் வேறங்கிற சிந்தனையே இருக்கக்கூடாது. ஞானம் ஆத்மாதான் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். ஆனால் நம்முடைய பிரயாசைக்கு அது கிடைச்சிடாது. அதனால் அந்த ஞானத்துக்கு அப்புறம் சாங்கிய யோகம் 24 தத்துவம் உடைய சாங்கிய யோகத்தை சொல்கிறார். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகள். தன்மாத்திரை அப்படின்னு சொன்னால் அந்த 5 பூதத்தினுடைய ஸ்வபாவம். நிலம் அப்படின்னு சொன்னால் பூமினா வாசனை. நீர் அப்படின்னு சொன்னால் ஜலம் வாயில் விட்டுட்டோம்னா அதில் வர தேஜஸ் ரசம். நெருப்பு அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு கண்ணுக்கு எதிர தெரியக்கூடிய ரூபம். காற்றுன்னு சொன்னால் ஸ்பர்ஷம். ஆகாசம்னு சொன்னால் சப்தம். இதுக்கு தான் தன்மாத்திரை அப்படின்னு பேர். இதனுடைய சுபாவம். பஞ்சவிர் பிரம்ம சதுர்பிஷ்தசபிஸ்ததா ஏதத் சதுர்விம்சதிகம் கணம் பிராதானிகம் விதுஹு. பஞ்சபூதங்கள் 5, அதனுடைய தன்மாத்திரைகள் 5. அப்புறம் கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. அதன் பிறகு மனசு, அப்புறம் அகங்காரம் அப்படிங்கிறது, மகத் அப்படிங்கிறது, அவ்யக்தம் அப்படிங்கிறது. இதுக்கு 24 தத்துவம்னு பெயர். இந்திரியாணி தசஸ்ரோத்ரம் தொக்திருக் ரசன நாசிகாகாம் வாக்கரணௌ சரணௌ மேட்ரம் பாயுர்தசம உச்சதே. பஞ்சேந்திரியங்கள் 5 அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் காது, தோல், கண், நாக்கு, மூக்கு இவெல்லாம் ஞானேந்திரியங்களாக சொல்லப்படுறது. அதன் பிறகு கை, கால், அதாவது இதுலேயே நம்ம மலத்வாரம், நம்மளுடைய மலத்வாரம்,
ஜலத்வாரம், இதெல்லாம் கர்மேந்திரியம். பகவான் இதை கடமையாக செய்யணும் அப்படிங்கிறது. இதில் எதையும் நாம் தடுக்கவோ மாற்றவோ முடியாது. அதனால் பஞ்சேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இதுலேயே இந்த கண்ணை கொண்டு, கண்ணுங்கிற இந்திரியத்தை கொண்டு பகவானை பார்க்கறதுனால இது ஞானேந்திரியமாக இருக்கு. காதுங்கிற இந்திரியங்களை கொண்டு பகவானுடைய குணங்களை கேட்கறதுனால இது ஞானேந்திரியமாகும் என்று இதெல்லாம் சொல்லி, மனோபுத்தி அகங்காரா சித்தமித்யந்தராத்மகம் சதுர்தா லக்ஷதே பேதோ விருத்தியா லக்ஷண ரூபயா. இதில் மனசு, அகங்காரம், மகத்தத்துவம், அவ்யக்தம் அப்படின்னு 24 தத்துவத்தை, சாங்கிய யோகம் அப்படிங்கிற யோகத்தை இதில் உபதேசப்படுறார். அதன் பிறகு அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற ஒன்றை சொல்றார். அஷ்டாங்க யோகம்னா யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய 8 நிலை. அஷ்டாங்க யோகத்தினால பகவான் அடையக்கூடிய நிலை. அப்போ அஷ்டாங்க யோகம் அப்படின்னா சுலபம்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஞான யோகத்தை அடையணும்னா பகவான் சொன்னா பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல கோடி பிறவி ஆகும், பகூனாம் இன்ஃபைனைட் சொல்லிட்டான். அவன் எப்போ ஞானத்தை அடைவான்னு சொல்ல முடியாது. அதனால் தியான யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லும் பொழுது, அநேக ஜன்ம சம்சித்தா ததோ ஜாதி பராங்கதிம், அநேக ஜென்மம்னு சொல்லிட்டான். அநேக ஜென்மம் அப்படின்னும் பொழுது அநேகம்னா அதுவும் எவ்வளவு பிறவி ஆகும் என்று தெரியாது. அப்போ அந்த அஷ்டாங்க யோகத்தில் தியானம் அப்படின்னும் பொழுது யமம், நியமம் அப்படின்னாலே ஒழுக்கம், விழுக்கம்னு அர்த்தம். ஒருத்தன் யமநியமத்தை தாண்டினாதான், யமநியமம் அப்படிங்கிற 2 நிலையை தாண்டினாதான் 3ஆவதா ஆசனம் அப்படிங்கிற யோகாபியாசத்துக்கு போக முடியும். யமம் நியமம்னு பொழுதே அது ஒன்னொன்றும் 10 ஆத்ம குணங்களை கொண்டது. மௌனமாக இருக்கணும், பிறரிடத்துல கோபப்படக்கூடாது, எதுலேயுமே சாந்தமாக இருக்கணும், அதிகப்படி பேசக்கூடாது, எதற்கும் ஆசைப்படக்கூடாது, குளிக்கணும், ஆச்சாரம் அனுஷ்டானத்தோடு இருக்கணும், நித்திய கர்ம அனுஷ்டானம் எது விதிச்சிருக்கோ அதை விடாமல் செய்யணும், அதுலேயும் ஸ்ரத்தையாக செய்யணும், சோம்பேறித்தனத்தை அறவே விட்டுடணும், யாரிடத்துலையும் கெடுதலை பார்க்கக்கூடாது, யாரையும் புண்படுத்திடக்கூடாது, யாரையும் இவன் வசத்தி அவன் வசத்தி அப்படின்னு பேதப்படுத்தக்கூடாது. இப்படி இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் முதல்ல நாம் கடைபிடிக்கணும். இதை தாண்டினாத்தான் நமக்கு ஆசனம் அப்படிங்கிறது. அப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னும் பொழுது அந்த பிராணாயாம பலத்தில் பூரகம், ரேச்சகம், கும்பகம் என்கின்ற வியாஜத்தில் பிராணனை அடக்கணும், பிராணனை ஜெயிக்கணும். அப்புறம் இதை தாண்டினதும் தாரணை, அப்புறம் தியானம், அப்புறம் சமாதி. 8ஆவது நிலையில தான் பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது. அந்த நிலைக்கு போகிறதுக்குள்ள எத்தனை பிறவி ஆகும்னு தெரியாது. யமம் நியமம் அப்படின்னு சொல்லி எவன் ஒருவன் ஒரு தியான யோகத்தினால, அஷ்டாங்க யோகத்தினால பெருமாளை அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு யமனியமாதி அஷ்டாங்க யோகத்தில் போகும் பொழுது ஒரு கால் அவன் வழிக்கு விழுந்தான், மறுபடியும் அவன் எந்த இடத்துல விழுந்தானோ அதுலேருந்து திருப்பி எழுந்து மேலே போகணும்.
இது ரொம்ப கடினமான வேலை, அவ்வளவு சுலபம் இல்லை அஷ்டாங்க யோகங்கிறது. இன்றைக்கெல்லாம் ஒரு பிராணாயாமம் பண்ணுறதையோ இல்லை ஒரு கால் ஆசனம் போட்டு உட்காரதையோ இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக கொண்டு போயிட்டா. இதனுடைய தாத்பரியமே பகவான் அடையிறது அப்படிங்கிறத மாறி இது ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு ஆயிடுது. இது உடற்பயிற்சி மட்டும் இல்லை, இதனால் மனசு அடங்கினாலே எல்லாமே சரியாக போயிடும். அதனால் அப்படி மனசை அடக்கி தாரணை அப்படின்னும் பொழுது, தாரணைனா ஹிருதயத்தில் பகவானை தியானிக்கணும். அந்த தியான யோகத்தில் சொல்லும் பொழுது அந்த பகவான் எப்படி இருப்பார்னுங்கிறத சொல்கிறார். பிரசன்னவதனாம்போஜம் பத்மகர்பாருணேக்ஷணம் நீலோத்பலதலஷ்யாமம் சங்கசக்கரகதாதரம் லசத் பங்கஜ கிஞ்சல்க பீத கௌஷேயவாசசம் ஸ்ரீவத்ஸ வக்ஷசம்பிராஜத் கௌஸ்துபாமுக்தகந்தரம் மத்தத் விரேபகலயாம் பரீதம் வனமாலயாம் பரார்க்யஹாரவலய கிரீட்டாங்கதநூபுரம் காஞ்சீகுணோல்லசத்ஸ்ரோணிம் ஹிருதயாம் போஜவிஷ்டரம் தர்ஷனீயதமம் சாந்தம் மனோநயனவர்தனம் அபீச்ச தர்சனம் சஸ்வத் சர்வலோக நமஸ்கிருதம் சந்தம் வயசி கைஷோரே பிருத்யானுகிரகாதரம் கீர்த்தன்யதீர்த்தேஷசம் புண்ணியஸ்லோகயசஸ்கரம் தியாயேத்தேவம் சமக்ராங்கம் யாவன்னச்சவதே மனஹ. பகவானுடைய அழக வர்ணிக்கிறார் இங்க. எப்படி இருக்கும் பகவானுடைய திருமுகம் அப்படின்னா, மலர்ந்த செந்தாமரை போன்ற ஒரு திருமுகம். தாமரை இதழ் விரிஞ்சி இருந்ததுன்னா அந்த இதழ் எப்படி இருக்குமோ நீண்டு இருக்கும் பொழுது, அதுபோல நீண்ட பெரிய கண்கள். நீலோத்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமளமான திருமேனி. பகவானுடைய திருக்கரத்தில் சங்கம், சக்கரம், கதை, தாமரை புஷ்பம், நல்ல பொன்னிறமான ஒரு பட்டு வஸ்திரம் உடுத்தின்றிருப்பான். அவனுடைய திருமார்புல ஸ்ரீவத்சம் என்கின்ற ஒரு மச்சம், கௌஸ்துபமணியை போட்டுருப்பான் கழுத்தில், ஹார பதக்கம், வனமாலை. அந்த வனமாலையில் வண்டுகள்லாம் மொய்க்குமா. கைகளில் வளையல்கள். அவனுடைய சிரசில் அழகான ரத்தின கிரீடம் தரிச்சுருப்பான். தோளெல்லாம் தோல் வளைகள் போட்டுருப்பான். அவனுடைய திருவடியில் சிலம்பு தண்டை போட்டுருப்பான். அப்புறம் இடுப்பில் ஒரு ஒட்டியானம். கோடி அண்டங்களுக்கு இவன் ஒருவனே ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால அந்த கோடி அண்டங்களுடைய லோக நிர்வாககன் என்பதனாலையும் அந்தந்த அண்டங்களுடைய கொத்து சாவியை இடுப்பில் சொருகின்றிருப்பான். அதாவது 14 லோகம், இதுக்கு 2 லோகம், வைகுண்டம் 3வது லோகம், இதுக்கு ஒரு அண்டம்னு பேர். இது போல கோடி அண்டம் இருக்கு, கோடி அண்டம் இருக்கு. அதனால் அப்பேற்பட்ட அந்த பகவானை இந்த மாதிரி திருவடியிலேருந்து சிரசு வரைக்கும் இங்கே வர்ணனை பண்ணுறார். வர்ணனை பண்ணி சொல்கிறார். சஞ்சிந்தயேத் பகவதச்சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷத்வஜ சரோருக லாஞ்சநாட்யம் உத்துங்க ரக்த விரசன்னகசக்ரமால ஜோத்ஸ்னாபிராகதமகத்ருதயாந்தகாரம். பகவானை போய் நாம் கோவிலில் சேவிக்கும் பொழுது திருவடியிலேருந்து ஆரம்பித்து கேசம் வரைக்கும் சேவிக்கணும். அந்த ஒரு வரிசை கிரமத்தை பாகவதம் சொல்லி தருது. சஞ்சிந்தையேத் பகவதச்சரணாரவிந்தம். அது எப்பேற்பட்ட அந்த திருவடி வழவழ வழவழன்னு இருக்கு. 10 நகங்களும் வெள்ள வெள்ளன்னு ஜொலிக்கிறதாம் மின்னல் மாதிரி அந்த திருவடியில். அந்த திருவடியினுடைய பின்பாகத்தில் பாதத்தில் யவ வஜ்ர சங்கு சக்கராதி ரேகைகள்லாம் பொருந்தி இருக்கு.
பகவானுடைய அந்த 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 திருவடியை ஹிருதயத்தில் முதல்ல நாம் நிலைநிறுத்தணும். ஹிருதயத்தில் நிலைநிறுத்தணும். யச்சௌஷ நிஸ்ருத சரித் பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி அதிகிருதேன சிவசிவோ பூத் த்யாதுர்மனஸ்சமனசைன நிசிஷ்ட வஜ்ரம் த்யாயேச்சிரம் பகவதः சரணாரவிந்தம். இது எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னும் பொழுது, இந்த திருவடியிலிருந்து தான் திருவிக்ரம அவதாரத்தினால மூலகத்தையும் அளக்கும் பொழுது பிரம்மதேவன் இந்த திருவடிக்குத்தான் பாத பூஜை பண்ணினார். அந்த பாத பூஜை பண்ணினதுனால இந்த திருவடியிலிருந்து வந்து விழுந்த ஜலம்தான் கங்கை அப்படின்னு பேர். கங்கை. அப்போ இந்த திருவடியிலிருந்து வந்த கங்கை எப்படி எல்லாரையும் பரிசுத்தமாக்கிறதோ, அப்போ இந்த திருவடி எப்பேற்பட்டதா இருக்கும். அதனால் அந்த திருவடியை நினச்சிக்கணும். மகாலட்சுமியால் வருடும்படியான திருவடி. யோகிகள் தேடினா கூட கிடைக்காததான திருவடி. உபனிஷத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான திருவடி. சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடி. நம்முடைய பாவம் மூட்டையை பொசுக்கக்கூடியதான திருவடி. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், ராமருடைய திருவடிய சமீபத்தில் இருந்தாலே போருமே, கோடி நதிக்கு ஏன் போவானே தீர்த்த யாத்திரைன்னு. ஏன்னா ராமருடைய அந்த திருவடிக்கு பக்கத்தில் நிற்கும் பொழுது நம்முடைய சர்வபாவமும் போயிடுமே அப்படிங்கிறார். அதுபோல ஒரு திருவடி. அதுதான் பாகவதத்திலையும் சொல்றார், எந்த திருவடி 14 வருஷம் வனவாசத்தில் வெறும் காலோட நடந்ததோ என்று சொல்லும் பொழுதே சுகர் கண்கள்லேருந்து ஜலம் விடுறார். 14 வருஷம் பரதன் திருவடியை வாங்கிட்டு பாதுகையை வாங்கிட்டு போனதும் ராமர் வெறும் காலோட தான் நடந்தார். கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் ராமர் எப்போ ஹனுமாரை பார்க்குறாரோ அது முன்னாடி வரைக்கும் ராமர் வெறும் காலில் தான் நடந்தார். சித்திரகூடத்திலேருந்து ஹனுமார் வந்தாரோ இல்லையோ ராமரை எப்பொழுது ஏழை பண்ணிக்கிறதுன்னு வேலையாயிடுச்சு. ஹனுமாருக்கு சிறிய திருவடின்னு பேர் சம்பிரதாயத்தில். கருடனுக்கு பெரிய திருவடின்னு பேர். இவன் 2 பேரும் பெருமாளை இறக்கவே மாட்டான். என்ன ஒரு பிரேம பாரு. உலகத்தையே காப்பாற்றணும் அப்படின்னா பெருமாள் தான். லோகத்துக்கே உலோகத்தில் ஒரே ஒரு பிரேமஸ்வரூபன் அப்படின்னு சொன்னால் அது எம்பெருமான் ஒருத்தன் தான். எம்பெருமானுடைய பிரேமம் மட்டும்தான் பொய்யே ஆகாது. எம்பெருமான் ஒருத்தன் தான் எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் இரக்கம் காட்டக்கூடியவன். எம்பெருமான் ஒருவன் தான் எல்லா இடத்துலையும் கருணையாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த கருணாஸ்வரூபன இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான தோளில் தாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவா 2 பேரும் அப்போ எப்பேற்பட்ட கருணை உள்ளம் படைச்சவா. அதனால் அந்த பகவானுடைய திருவடி அந்த மதிப்பு தெரிஞ்சவாளுக்குத்தான் அது புரியும். அதனால் அந்த திருவடி சம்பந்தம் வேணும். திருவடி சம்பந்தம் வந்துடுத்தினாலே நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதனால இந்த இடத்துல சொல்றார், பெருமாளை எப்படி தியானம் பண்ணணும். அந்த திருவடியை முதல்ல நினைக்கணும். அந்த திருவடிக்கு மேலே தண்ட கொலுசு, அதன் பிறகு அவனுடைய பட்டு வஸ்திரம், மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருப்பான். அப்புறம் சங்கு போன்ற கழுத்து, தோளில் தோல் வலைகள், கையில் கங்கணம், விரல்களில் மோதிரம், 4 திருக்கரம், அதில் 2 திருக்கரத்தில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை, கண்ணாடி போன்ற ஒரு கன்னம், கோவை பழம் போன்ற ஒரு உதடு, தீர்க்கமான நெற்றி, அதில் ஊர்துவ புன்றம் தரிச்சுருக்கான், தலையில் ரத்தன கிரீடம், காதில் மகர குண்டலங்கள் அசைய, பகவான் தீர்க்கமான ஒரு மூக்கான், கண்களில் கருணை மழை கொட்டுறது, தாமரை கண்ணன். அப்போ அந்த பகவானுடைய இந்த ஒரு அழகை
தியானம் பண்ணணும். அஷ்டாங்க யோகத்தில் இந்த விஷயத்தை சொல்லி பகவானை எப்படி தியானிக்கணும், தாரணை பண்ணணுங்கிறத சொல்கிறார். தாரணை பண்ணணும். தாரணன்னா இந்த திருவடியையே நினச்சி 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 இந்த திருவடி எப்பேற்பட்டதுன்னு சொல்லி அந்த திருவடி சிந்தனையை பண்ணி 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 திருவடியை ஹிருதயத்தை நிறுத்தினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கணுக்கால்லேருந்து ஆரம்பித்து பகவானுடைய தொடையிலேருந்து ஆரம்பித்து இடுப்புலேருந்து ஆரம்பித்து மார்லுக்கு போய் அங்கேருந்து கழுத்துக்கு போய் முகமண்டலத்துக்கு போய் அப்போ பகவானை முழு திருமேனியையும் நம்முடைய ஹிருதயத்திலேயே நிலைநிறுத்தி அதையே தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண அதுவே சாட்சாத்காரமாயிடும். அதுதான் சமாதி. இந்த அஷ்டாங்க யோகத்தை இப்படி சொல்றார். அதன் பிறகு பக்தி யோகத்தினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது பக்தி யோகோ பகுவிதோ மார்க்கைர் பாவினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்க்கேன பும்சாம் பாவோ விவித்யதே. பக்தி யோகத்தில் பல வழி இருக்குன்னு கபில வாசுதேவ பகவான் சொல்றார். பக்தி பலவிதமான பக்தி பண்ணுறதுனால பலவிதமான பக்தி யோகம் இருக்கு. அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பக்தி யோகத்தில் கிடைக்கக்கூடிய பலன். அபிசந்தாயோ ஹிம்சாம் தம்பம் மாத்சர்யமேவவாம் சம்ரம்பி பின்ன திருக்பாவம் மயி குர்யாத் ச தாமசகாம். சில பேர் பக்தி மார்க்கத்தில் சத்சங்கம்னு வரா, பக்தி பண்ணுறேன்னு சொல்கிறா. ஆனால் அவர்களை பார்த்தா பொறாமை கொண்டவர்களாக இருக்கா, போட்டி கொண்டவர்களாக இருக்கா. அவளிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்கள்லாம் இல்லை, வெளிப்படுறது இல்லை. ஜீவ ஹிம்சை பண்ணுறா, கபடமாக நடிக்கிறா. இதெல்லாம் இருந்தும் அவள் பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுறான்னு சொல்கிறாளே. அப்படி பக்தி பண்ணுறேன்னு சொல்கிறாளே, இந்த மாதிரி பக்தர்கள் இருக்காளே, சத்சங்கம் சத்சங்கம்னு சொல்கிறேலே, சத்சங்கத்திலே இது மாதிரி அரசியல்லாம் பண்ணுறாளே, அப்போ அவளாம் யார் அப்படின்னா அவர்களுக்கு தாமச பக்தர்கள் அப்படின்னு பேரும். அவளுடைய பக்தி ஒரு வியாபாரம் மாதிரியம். அந்த மாதிரி பக்தர்களுக்கு தாமச பக்தர்கள்னு பேர். அதுக்கப்புறம் சொல்றாரு, விஷயானபிசந்தாயம் யச ஐஸ்வர்யமேவா அர்ச்சாதௌ அர்ச்சயேத்யோ மாம் பிருதக் பாவஸ்ஸ ராஜசஹாம். சில பேர் பெருமாளுடைய படம் வச்சு விக்கிரகம் வைத்து பெருமாள் அதில் இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆராதனம் பண்ணுறா. அப்படி ஆராதனம் பண்ணக்கூடிய அவர்களுக்கு என்ன எண்ணத்தினால ஆராதனம் பண்ணுறா அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும். அப்படி வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆராதனம் இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணுற ஆராதனம். பகவான் அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிறத உணராமல் எதிர இருக்கக்கூடிய ஒரு சிலையிலேயோ ஒரு படத்திலேயோ பகவானை பார்க்குறாங்க. பகவானை பார்க்கல, பகவான் மூலமாக எதிர இருக்கிற சிலையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் எனக்கு சௌக்கியத்தை கொடுக்கட்டும், வேலை கொடுக்கட்டும், வீடு கொடுக்கட்டும், சௌக்கியத்தை கொடுக்கட்டும் என்று இருக்கா. இவர்களுக்கு ராஜச பக்தர்கள் என்று பேரா. இந்த ராஜச பக்தி பண்ணக்கூடியவா அந்த படத்தை வச்சோ விக்கிரகத்தை வச்சோ பூஜை பண்ணும் பொழுது என்ன சொல்கிறா, என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா படித்து நல்ல ஆளாகணும், ஆத்துக்காரர் சௌக்கியமாக இருக்கணும், நான் சௌக்கியமாக இருக்கணும், இப்படி இந்த சௌக்கியத்தை வேண்டி பண்ணுறது இதுக்கு ராஜச பக்தி. அதில் இவ பண்ணும் பொழுது என்ன பலன் கிடைக்கிறதோ அதுக்கேற்ற பக்தி தான் இருக்கணும். அப்புறம் சொல்றார், கர்ம நிர்காரம் உத்திஷ்ய பரஸ்மின் வா ததர்ப்பணம் யஜேத்யஷ்டவ்யமிதி வா பிருதக் பாவஸ்ஸ சாத்விகா. தன்னுடைய பாவங்கள் எல்லாம் தொலையணும், எது பண்ணினாலும் பகவானுக்கே அர்ப்பணம். அதனால பகவான் சந்தோஷப்படணும், பகவான் சொல்லியிருக்கக்கூடிய தர்ம வழியில் நாம் போகணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை. கடமை இது இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு கடமை. பகவான் எழுதியிருக்கான், அதுபடி இருக்கணும்.
அப்படி இருக்கக்கூடியவனுக்கு சாத்வீகமான பக்தன் அப்படின்னு பேர். அந்த சாத்வீக பக்தனும் இதெல்லாம் கடமை அப்படிங்கிறதுக்காக செய்கிறானே தவிர பகவான் மேலே உள்ள ஒரு பிரேமையினால செய்யலை. அதனால் ஒரு பிரேமையினால செய்யலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பக்தி யோகம்னா, அப்போ பக்திங்கிறது எப்படி இருக்கணும்னா, மத்குணஸ்துதி மாத்திரேன மை சர்வ குஹாசயே மனோகதி அவிச்சின்னா யதா கங்காம்பசோம்புதோ லக்ஷணம் பக்தியோகஸ்ய நிர்குணஸ்ய ஹ்யுதாஹ்ருதம் அகைதுகி அவ்யவஹிதா யா பக்தி புருஷோத்தமே. பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கங்கை நதி எவ்வளவு தடை வந்தாலும் அதனுடைய குறிக்கோள் சமுத்திரத்தை அடையிறது. அதுபோல உத்தமமான பக்தனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, அவன் புகழுக்கோ பெருமைக்கோ ஐஸ்வர்யத்துக்கோ இதுக்கெல்லாம் ஆசைப்படாம, அது எது கிடைச்சாலும் பகவத் சங்கல்பம்னு இருந்து, ஆனால் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையே எப்பொழுதும் கேட்டுண்டு எல்லாரிடத்துலையும் அந்த பகவான் வாசம் பண்ணுறான் என்கின்றத சமநோக்கோடு இருந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் எந்த விதமான பலனையும் எதிர்பாராம அவனுடைய மனசு பகவான்கிட்ட ஓடி வரணுமா. அதாவது இப்படி எண்ணெயை கவிழ்த்து விட்டோம்னா மேலேந்து அந்த எண்ணெய் தடையே இல்லாமல் எப்படி கொட்டுமோ அது போல இருக்கணும். பக்திங்கிறது தடையே இல்லாமல் இருக்கும். சுகதுக்கத்துக்காக மனசை ஒடுங்கி பக்தியை நிறுத்திடக்கூடாது. அகைதுகி அவ்யவஹிதா யா பக்தி புருஷோத்தமே அப்படிங்கிறார். அகைதுகி அதாவது எதையும் எதிர்பாராம உத்தமமான அன்புனால பண்ணக்கூடிய ஒரு சேவைக்கு தான் பக்தின்னு பேர். அப்படி பக்தி செய்கிறவன் சாலோக்கிய சாஷ்டி சாமீப்ய சாரூப்யைகத்வமப்யுத தீயமானம் ந கிருண்ணந்தி வினாமத் சேவனம் ஜனாகாம். அப்படி செய்யக்கூடிய பக்தனுக்கு எனக்கு கைங்கரியம் பண்றதை தவிர அவனுக்கு நான் வைகுண்ட லோகத்தையே கொடுத்தாலும் இல்லை எனக்கு சமீபத்திலேயே அவனை வச்சிருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் சாரூப்பியம் என்ன மாதிரியே ஒரு திருமேனியையே அவனுக்கு கொடுத்தாலும் அவன் அதிலெல்லாம் ஆசைப்பட மாட்டான். எனக்கு சேவை பண்ணுறதுல மட்டும்தான் ஆசைப்படுவான். ஒரு கால் முக்தியை தரேன் அப்படின்னு சொன்னாலும் என்னிடத்தில் பக்தி செய்யக்கூடியவன் என் பக்தி தான் முக்கியம் என்று சொல்வானே தவிர அவன் என்றைக்கும் இந்த லௌகீக விஷயத்துக்கோ ஏன் வைகுண்ட லோக சுகத்துக்கு கூட அவன் ஆசைப்பட மாட்டான். எனக்கு கைங்கரியம் பண்ணணும். வைகுண்டத்தில் பகவான் இருக்கார், பகவானோட கைங்கரியம் பண்ணலாமேனா அங்கேயும் கைங்கரியம் பண்ணலாம். ஆனால் அந்த கைங்கரியம் பகவான் உனக்கு இந்த பதவி தரேன் அந்த பதவி தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு டீவியேட் ஆகி போயிடக்கூடாது. அஷ்டாங்க யோக சித்தியையே தருவன்வான பக்தனுக்கு. ஆனால் பக்தன் அது எனக்கு அந்த அஷ்டாங்க யோக சித்தி வேண்டாம், சொர்க்கலோக சுகம் வேண்டாம், பிரம்மலோக சுகம் வேண்டாம், பாதாள லோக சுகம் வேண்டாம். பின்ன என்ன வேணும்னா உன்னுடைய குணங்கள் எங்கெங்கெல்லாம் பேசப்படுறதோ அந்த இடத்துல ஒரு சத்சங்கம் இருந்தால் அந்த சத்சங்கம் எனக்கு போரும் அப்படின்னு சத்சங்கத்தினுடைய மகிமைக்கு தான் அவன் ஆசைப்படுவான் என்கின்ற பக்தி யோக லட்சணத்தை சொல்லி அதன் பிறகு ஒரு ஜீவனுடைய கதாகதி நிலையை சொல்கிறார். ஜீவனுடைய கதாகதி அது ஒரு ஜீவன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அடைஞ்சி கர்மாக்களை அனுபவிச்சுட்டு மறுபடியும் கர்ப்பவாசம் பண்ணும் பொழுது அந்த கர்ப்பவாசத்தில் அந்த குழந்தை 7வது மாதம் பூர்வ ஜன்ம ஞாபகத்தினால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நான் என்ன பாவம் பண்ணினனோ தெரியல, போன ஜென்மத்தில் என்ன பக்தி பண்ணி சத்சங்கத்துக்கு வான்னு சொன்னால் நான் கேட்கல, அதனுடைய தப்பு தான் நான் இப்போ திருப்பி கர்ப்பவாசம் பண்ணுறேன், மறுபடியும் இந்த போல் ஒரு கர்ப்பவாசம் பண்ணக்கூடாதுன்னா
நான் கர்ப்பவாசம் மறுபடியும் பண்ணாமல் பகவானை அடையறதுக்கான உபாயம் சத்சங்கத்துக்கு போகக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் குழந்தையா பிறக்கணும். பிரபோ, எனக்கு நீ அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் கொடு என்று அந்த ஜந்து ஜீவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறதா இங்கே சொல்கிறார். 7 மாதத்தில் இந்த குழந்தைக்கு பூர்வஜன்ம ஞாபகம் வந்து இது ஸ்தோத்திரம் பண்ணும். அதன் பிறகு அது பிறக்கும் பொழுது ஷடவாயு அப்படிங்கிற ஒரு வாயு அடித்ததுனால ஸ்பர்ஷக்கிறதுனால அந்த பூர்வ ஜென்மம் மறந்து போயிடும். அப்போ இந்த ஜென்மத்தில் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துண்டு அப்பா அம்மா எப்படி வாழறாளோ அதுபோல தானும் வாழ்ந்துண்டு இந்த குழந்தை அப்படி போயின்னு இருக்கும். ஏன்னா பக்திங்கிறது எப்படி வரும்னு பெரியாழ்வார் சொல்லி கொடுக்குறார். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம். உனக்கு எப்படா பக்தி வந்தது? நானே கத்துட்டேன் சுவாமி சொல்ல முடியாது. பின்ன எப்படின்னா, என்னுடைய அப்பா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பா, ஆராதனம், நான் அதை பார்த்து கற்றுண்டேன். உங்கள் அப்பாவுக்கு எப்படிடா வந்ததுன்னா, அவருடைய அப்பா பூஜை பண்ணிட்டு இருப்பார், அதை பார்த்து கற்றுண்டார் எங்கள் அப்பா. அப்போ அந்த பரம்பரையாக வரணுமே பக்திங்கிறது திடீர்னுலாம் முளைச்சிடார். திடீர்னு முளைச்சாலும் பகவத் சங்கல்பம் இருந்தால் தான். மேலும் அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரார், அப்புறம் ஒரு ட்ராயரை போட்டுண்டார், ஒரு டிஷர்ட்டை போட்டுண்டார், தம் பேண்ட்டு ஷர்ட்டை எடுத்து ஆணியில் மாட்டினார், அப்படியே கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துட்டார், ஒரு கை கால் அலம்பலை நெத்திக்கிட்டுகளை டிவி பார்க்க ஆரம்பித்தார். அப்படின்னா பையனும் அதே தான் பண்ணுவான். அப்பா அம்மா எப்படி குழந்தைகளுக்கு சொல்லித்தராலோ அதுதான் குழந்தைகளுக்கு வரும். அதனால் அந்த ஜீவன் இப்படி கர்மாவுக்கு என்ன கர்மா அவனுக்கு விதிச்சிருக்கோ அதுபடி அவனுடைய வாழ்க்கை இருந்து அப்புறம் அவன் இறந்து போகிறான். மறுபடியும் தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம்னு சொல்லக்கூடிய நரகத்தெல்லாம் அடைஞ்சு அங்கே வேதனையை அனுபவித்து கடைசியில் மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து இப்படி பிறவியாக போயிட்டு இருக்கான். அவன் எப்போ வந்து என்னை சரணாகதி பண்ணி அடைகிறானோ, என்னிடத்தில் சரணாகதி பண்ணினவன் அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது என்று பகவத்கீதை மாதிரி சரணாகதியில் வந்து பகவான் கபிலவாசுதேவ பகவான் இங்கே உபதேசத்தை முடிக்கிறார். ய இதமனுசுனோதி யோ விதத்தே கபில முனேஹே மதமாத்மயோக குஹ்யம் பகவதி கிருததீஹி சுபர்ணகேதௌ உபலபதே பகவத் பதாரவிந்தம். ய இதமனுசுனோதி யோ விதத்தே கபில முனேர்மதமாத்மயோக குஹ்யம். கபில பகவான் தேவஹூதி அம்மாவுக்கு இவ்வளவு உபதேசத்தையும் பண்ணி சரணாகதி சாஸ்திரத்தில் கொண்டு வந்து முடித்து, உனக்கு இதுக்கு மேலே அம்மா என்ன கேட்கணுமோ கேளு, சந்தேகம் இருந்தா என்று சொன்னதும் உடனே தேவஹூதி அம்மா சொன்னா, இதுக்கு மேலே என்னப்பா எனக்கு சந்தேகம், நீ எந்த ஒரு சரணாகதி சாஸ்திரத்தையும் நாமத்தையும் சொன்னியோ, சாதுக்களுடைய மகிமையை சொன்னியோ, பகவானுடைய லட்சணங்களை சொன்னியோ, அதெல்லாம் நான் உன்னிடத்திலேயே பார்த்துட்டேன். நான் உன்னையே 10 மாதம் கர்ப்பவாசம் தாங்கினதுனால உன்னையே கபிலா வாசுதேவா கபில வாசுதேவான்னு திருநாம சங்கீர்த்தனமும் பண்ணதுனால எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி தேவஹூதி அம்மாவுக்கு ஞானம் வைராக்கியம் பக்திலாம் வந்துடுத்து என்கின்றத தெரிந்து கொண்ட கபில வாசுதேவ பகவான் இனி அவள் சத்கதி அடைஞ்சிடுவாள் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டார். தேவஹூதி மாதாவும் தன்னுடைய உலக சிந்தனையில் இருந்த இந்திரியங்கள் அனைத்தையும் மனசையும் பகவத் தியானத்தில் திருப்பி அவள் கபில வாசுதேவ பகவானுடைய திருவடியை அடைந்தாள் என்று இங்கே கபில வாசுதேவ பகவானுடைய சரித்திரம், கபில உபாக்கியானத்தை இங்கே பாகவதம் 3வது ஸ்கந்தத்தோட பூர்த்தி பண்ணுறது. இன்றைக்கு இதோட கதையை நிறுத்திப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.